இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய் பத்தி. எந்த எண்ணெய் நல்லது, அது எப்படி பயன்படுத்தினா அதுல இருக்கும் சத்துக்கள் சிதைவடையாம இருக்கும் என்பதை பத்தி பார்க்கலாம். பொதுவா எண்ணெயில இயற்கையாகவே பாலிஃபினால்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் இ, லிக்னன்ஸ், ஸ்டீரால்ஸ், அரோமா காம்பவுண்ட்ஸ், பிக்மெண்ட்ஸ், வாலடைல் கேசஸ் ஆகியவை பெரும் பங்கு வகிக்குது. இதுதான் இந்த எண்ணெய்க்கு சுவை, மனம், நிறம், மருத்துவ குணம், சத்துக்கள் போன்ற தனித்தன்மையை தருது. இருக்கிற மூலக்கூறு அதிக வெப்பத்தால சிதைஞ்சு போகும். சில வாசனை தரக்கூடிய அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஆவியாயிடும். பொதுவா மரச்செக்கில ஆட்டுறதால எண்ணெய் சூடு ஏறாது, சத்துக்கள் வீணாகாது. இது சுத்திகரிக்கப்படாத கோல்டு பிரஸ்டு ஆயில்னு சொல்லுவாங்க. இது 150 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல சூடாகும் போது இதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், வாசனை மற்றும் சத்துக்கள் வீணாயிரும். பொதுவா எண்ணெயில கொழுப்பு இருக்குது, அதனால் சீக்கிரமா கெட்டு போயிடும். மரச்செக்கில் ஆட்டுற எண்ணெய் ஃப்ரெஷ்ஷான கேன் அல்லது தகர டின்ல சேமிக்கலாம். வெயில் சூடு இல்லாத இடத்துல வைக்கணும். சேமித்த எண்ணெய் கைப்படாம பார்த்துக்கணும். இப்படி சேமிக்கிறதால 6 மாதம் வரை எண்ணெய் கெடாம இருக்கும். பிளாஸ்டிக் கேன் அல்லது தகர டின் மீண்டும் கழுவிட்டு சேமிக்க பயன்படுத்தாதீங்க. எண்ணெய் கெட்டு போறதுக்கான காரணம் 1, அதிக வெப்பம், காற்று, வெளிச்சம், காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம். சமையலுக்கு எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் இதெல்லாம் பயன்படுத்தலாம். நெய், வெண்ணெயில் இருக்கிற கொழுப்பு உடலுக்கு நல்லது இல்லைன்னு நாம ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்துறோம். எண்ணெயில் இருக்கிற கொழுப்பு நம் உடலுக்கு வந்ததும் அது வெயில் பட்டு விட்டமின் டி ஆக மாறிடும். அதனால தினமும் காலை 6 மணிலிருந்து 10 மணிக்குள்ள ஒரு 10 நிமிடமாவது வெயில் நம்ம உடல்ல படுற மாதிரி வெயில்ல நிக்கணும். அடி கனமான வடை-சட்டி, இரும்பு வடை-சட்டி, சில்வர் குக்கர், மண் சட்டி, கல் சட்டி பயன்படுத்துங்க. இதனால மிதமான 150 டிகிரி செல்சியஸ்க்கும் கீழே தான் எண்ணெய் சூடேறும். எண்ணெயில் இருக்கிற சத்துக்களும் வீணாகாம சமைக்கலாம். அலுமினிய குக்கர், அலுமினிய வடச்சட்டி பயன்படுத்தாதீங்க. முக்கியமா நான்ஸ்டிக் பயன்படுத்தாதீங்க. பாத்திரம் சீக்கிரம் சூடேறும். மேலும் ரொம்ப அதிகமா சூடு 150 டிகிரிக்கும் மேல எண்ணெய் சூடாகும் போது அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வீணாயிரும். அலுமினியம் உடலுக்கு நல்லது கிடையாது. பயன்படுத்த வேண்டாத எண்ணெய் என்னென்னா வனஸ்பதி, டால்டா, மார்கரைன் பட்டர். இது ஒரு விதமான வெண்ணெயும் கூட. அதை மார்கரைன் பட்டர் பயன்படுத்தக்கூடாது. பால் ஆடையிலிருந்து எடுக்கிற நெய், வெண்ணெய் ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் வரை சூடான உணவுல பயன்படுத்திக்கலாம் சாப்பிட்றதுக்கு. கொழுப்பு ரத்தத்தில் இருந்தாதான் கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின் ஏ, டி, இ, கே நம் உடலுக்கு கிடைக்கும். கண் குறைபாடு வருது, சருமம் பளபளப்பு இல்லை, எலும்பு சத்து இல்லாம உடையுது. இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லாம இருக்கணும்னா கண்டிப்பா செக்குல ஆட்டின எண்ணெய், வெண்ணெய் பயன்படுத்துங்க. இது எல்லாம் தவிர்த்துட்டு வெறுமனே கஞ்சி, கூழ் குடிக்கிறவங்களுக்கு கூட கொழுப்பு ரத்தத்துல இருக்குது. இதுக்கு காரணம் அஜீரணம். சிலர் உடம்புல கல்லீரல் மற்றும் சிறுகுடல் சரியா சத்துக்கள் பிரிக்கலைன்னா கெட்ட கொழுப்பா மாறிடும். வெண்ணெய், நெய், எண்ணெய் இதுவும் உணவு தான். நாம நம்மளோட ஜீரண மண்டலத்தை சரியா வச்சிருந்தா போதும். அதுக்கு குடிக்கிற தண்ணி சீரக தண்ணியா இருந்தா நல்லது. டென்ஷன் போக்குவதற்கான இன்னைக்கான டிப்ஸ். மொபைல் போன்ல சார்ஜ் குறைஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றோம்? சார்ஜ் போடுறோம். கரண்ட்ல ஃபுல் சார்ஜ் ஆகுது இல்லையா? அதே போல நம்ம மனசு எப்போ ரொம்ப பலகீனம் ஆகுதோ
அந்த சமயம் நாமளும் நம்மளோட மனசுக்கு சார்ஜ் போடணும். அது எப்படி போடணும்? எப்படி பண்ணணும்னா, நான் யார் அப்படின்றத ஒரு நிமிஷம் சிந்திக்கணும். அதுக்கப்புறம் அமைதியா உட்கார்ந்து இறைவன் கிட்ட இருந்து, அவர்கிட்ட இருந்து அனைத்து சக்திகளும் எனக்கு கிடைச்சிட்டே இருக்குது அப்படின்ற எண்ணம் ஏற்படுத்தி சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருக்கணும். இது செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மீனாட்சி சரவணகுமார்.